வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 1 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து நாளில் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷங்கள், பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்பொழுது விபரீத ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நடக்காதுங்கிற ஒரு விஷயம் உடனே நடக்கிறது. சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகன விற்பனையால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 4 7ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், தாயார் மற்றும் மனைவி மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களும் குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களது 6ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களது 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து விபரீத ராஜயோகத்தில் இருக்கும்போது நடக்காது, இந்த மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு போது திடீர்னு ஒரு லக்கில் வந்து எல்லாமே டக்குன்னு நடக்கும். வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு திடீர்னு வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ உங்களது 9ஆம் அதிபதி செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உச்சமாக போன பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரிய ஒரு லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அப்பா சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதா, தொழிலில் ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதே ரொம்ப சிறப்பு தான். பட் வக்கரம் 10ஆம் அதிபதி வக்கரம் வரும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் அதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம எண்ணங்கள் செல்லும். ஸோ ஏதாச்சும் வந்து பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் 6ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது குடும்பத்தாரால் நல்ல ஒரு லாபங்கள், நல்ல வருமானங்கள், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அப்பா சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபத்தினா ராகு 12ல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்கள் வந்து பெரிய ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ஒரு அலைச்சல் சில பேருக்கு ஏற்படலாம். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி இப்போ 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாகிறது சனி தசாபதி, சனி வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், பெரிய லெவலில் வந்து முன்னேறணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தியந்தர்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள், புதிய நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள்லாம் அமைவதற்கான வாய்ப்புமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியந்தர்கள். கேது வந்து 6ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது லிட்டிகேஷன் கேசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11ல் உச்சமாக இருக்காருங்க. அது 3 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும். ஒரு நிலபுலன்கள், பழைய வண்டி விற்று அதனால் ஒரு பெரிய லாபங்கள் வர்றது, நிலபுலன்கள் விற்று பெரிய லாபங்கள் வர்றது, ஒரு டாக்குமெண்டேஷனால் பெரிய லாபங்கள் வர்றது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்குற வாரமாக கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி. ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல, அது நடக்கலாம், ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து 6 8ல் வந்து சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும், மற்றவங்கக்கிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பின்னாடி பேசுகிறது எல்லாமே இவங்க தான்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. எல்லார்ட்டையுமே குறை இருக்கும். எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க. இவர் சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, வீடு சரியில்லைங்க. இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்க அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க, இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக போதும். அப்போ வந்து அந்த வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த குறை தான் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம், இல்லை பசங்களாக அமையலாம், அண்ணனாக அமையலாம், அப்பாவெல்லாம் அம்மாவாக அமையலாம். ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம்? வேறு வழியே கிடையாது. இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. யாருக்கெல்லாம் லக்னத்துலேருந்து 6, 8 வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அப்படியே குதறி எடுத்துருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசினா கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை போய் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு 200% அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் இது வந்து 6, 8 இருக்கோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் தான் நம்ம இருக்கணும். இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்குதே குத்துதே குடையுதேங்கிறதை விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சில உறவுகளை நம்ம விலக முடியாது. ஓகேங்களா? ஒரு பிள்ளையாக பிறந்து அது வந்து நம்மளை போட்டு கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது. மனைவி வந்துடுறாங்க. ஸோ மனைவி திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களில் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம். இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில். அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் வழியே. இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட்டு தான். ஏன்னா வந்து அந்த 6, 8 வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. பெரிய டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா அவங்க 2 நாள் சிரிப்பாங்க, 5 நாள் வச்சு செஞ்சுருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து டெஸ்டடு, கேரண்டடு எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும். நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்ய தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான், பட் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்கள அந்த தசாபுக்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுக்தி அந்தரங்களாக நடந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முன்னு போகிறது தான் இல்லை புத்திசாலித்தனம். அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும். வேறு வழி கிடையாது. இதுக்கான ரெமெடிலாம் கிடையாது. ஏன்னா வந்து அது என்ன சொல் இன்பில்ட்டு. ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு 5th பிளேஸ்மெண்ட் இப்போ இந்த 8ல் இருக்குன்னா 7ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும். அது உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆக முடியல, இல்லைன்னா எஸ்கேப்பே ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.